இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது, கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் இருக்கு. அப்போ இந்த 84 லட்சத்தோட உயிரினத்தோட பாஷைகளும் நம்மளுக்கு புரிஞ்சிருமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பள்ளி எதுக்கு கத்துதுன்னு தெரியாது, ஒரு எறும்பை நசுக்குன்னா அது கத்துற சத்தம் கூட நமக்கு கேட்காது. ஆனா அனனாக்கிஸோடது படிக்கிறப்போ எப்படி சொல்றாங்கன்னா, சந்திரன் நம்மளை நோட்டமிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நம்மெல்லாம் ஏதோ அடிமைகள் மாதிரியும், அப்போ அந்த சந்திரன் மனோகரம் தான் நம்மளுடைய மூளையை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா தெய்வங்களோடைய அழிவையும் நம்ம பார்த்தோம். முருகர் எங்கேயுமே அழியல. அவரு தான், அதனாலதான் அவரோட கிளவரோட காடுன்னு நான் சொல்றது. அவரு தன்னை மாதிரியே ஒரு குளோனிங். அவருக்கு தெரியும் இந்த பூமியில் நான் தியாகம் பண்ண வரலங்கிறது தான் முருகர். எதுவா இருந்தாலும் எதிர்த்து நெல், போராடு, யாமிருக்க பயமேன்னு சொன்னது முருகர். அதனாலதான் 7வது முருகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கலியுக கடவுள் வருவார் அப்படின்னா 7வது முருகன் இங்க வருவார். அவருடைய நிழலே 6 முருகரை இவ்வளவு செய்யறப்ப 7வது முருகன் என்னென்ன செய்வார்? இந்த அவிட்டத்துக்கு யாரையுமே தன்னை இறுக்கி பிடிக்கிறது பிடிக்காது. முதல் அன்புக்கு மயங்குவாங்க, பார்த்தவன ஒரு அட்ராக்ஷன். அப்படிங்கிறப்போ கடகம் அந்த அன்பை பொழிஞ்சிட்டு என்ன செய்யும்னா இறுக்கி பிடிக்கும். தொட்டது தொடங்கக்கூடியது அப்படிங்கிறது தனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு. அவிட்டம் போற இடம் எல்லாம் தொடங்கும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ரைட்டர் மற்றும் ஆன்மீகம், ஜோதிடம் இது ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அவங்க ஆராய்ச்சி நிறைய இடத்துல நிரூபிக்கப்படுற மாதிரியான பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கான அழைப்பு நம்ம ஸ்டுடியோல இருக்கு. அவங்க தான் ரைட்டர் கம் ரிசர்ச்சர், அஸ்ட்ராலஜியோட ரிசர்ச்சர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க, அதை தாண்டி உங்களுடைய இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த அஸ்ட்ராலஜி, ஆன்மீகம். முதல்ல ஆன்மீகத்தினுடைய கண்ணோட்டம் உங்களுக்கு எப்படி, இதை ரிசர்ச் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு எதனால வந்தது? இந்த ஆன்மீகத்தை ரிசர்ச் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இதில் நம்புறாங்களா நம்பலையா அப்படிங்கிறதுலாம் 2வது விஷயம். நம்ம எப்படி உணர்ந்தோம் அப்படிங்கிறது தான், அதுதான் நம்மளோட ஆன்மீக தேடலுக்கான முதல் பயணமா இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, த பிக் பேங் தியரி. அந்த பிக் பேங் தியரி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, ஒரு அழிவு நடந்தது. அந்த அழிவிலிருந்து ஒரு உலகம் உருவானது. அதோட இன்னொரு பார்ட், அது இன்னொரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 2ஆ போச்சு, இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்போ இந்த ஒரு குளோப் உருவாகுது அப்படின்னா, அப்போ ஒரு அழிவிலிருந்து ஒரு ஆக்கம் ஆரம்பம் அப்படின்னா, மனிதன் என்ன ஆகிறான்? இறக்குறாரு. இறந்து போறப்ப என்ன ஆகுது? முதல் நம்மளுடைய பெயர் நம்மளை விட்டு போகுது. எல்லாம் போய் கடைசியில அது சவம் அப்படின்னு முடியுது. அப்போ இறக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு மறுஜென்மம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மறுஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை தான் அது முடிவு பண்ணும். அப்போ இந்த சவம் என்ன செய்யும்? இந்த சவம் எங்க போகும்? இந்த சவம் என்ன செய்யும் அப்படின்னு யோசிக்கிறப்ப, போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அந்த உடலுக்கு தான் அந்த அழிவு. அப்போ அந்த சவம் பிரசவம் ஆகும். அதுதான் பிரசவம். ஒரு சவம் பிறக்கிறது, மீண்டும் அதே லைஃப் சைக்கிள்குள்ள வருது. செஞ்ச தவிர மறுபடியும் செய்யக்கூடாது. எதுக்காக நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கோம்? அப்போ அது ரீகார்னேஷன் அப்படின்னு சொல்லப்படுது, மறுஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுது. மறுஜென்மம்ங்கிறதே பிக் பேங் தியரி சொல்லிடுச்சு. அழிவிலிருந்து ஆக்கம் ஆரம்பம்னு சொன்னா அப்போ ரீஇன்கார்னேஷன்ங்கிறது 100% இருக்கு. அப்போ எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போக போகுது? எல்லாரும் அவங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணணும், கடமைகளை சரி பண்ணணும். இதுக்கான ஒரு தேடல். அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே ஆராய விட்டுறது. அதுதான் அந்த 6ஆம் அறிவு. இப்போ இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது, கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் இருக்கு. அப்போ இந்த 84 லட்சத்தோட உயிரினத்தோட பாஷைகளும் நம்மளுக்கு புரிஞ்சிருமா? புரியாது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க பள்ளி எதுக்கு கத்துதுன்னு தெரியாது, ஒரு எறும்பை நசுக்குன்னா அது கத்துற சத்தம் கூட நமக்கு கேட்காது. ஆனா இதெல்லாம் எப்படி நீங்க நம்புறீங்க? இதெல்லாம் எப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்க கத்துற எறும்பு சத்தமே உங்களுக்கு கேட்கல. அப்போ என்ன, நான் கேட்டாதான் நான் உணர்வேன், நான் பார்த்தாதான் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, அப்படியான ஒரு பவர்ஃபுல் ஐசைட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா?
இல்ல. எத்தனையோ விஷயங்கள் நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கூட தெரியாது. அப்ப இன்னும் அதை விட ஒரு விஷன் தேவைப்படுது அப்படின்னா உள்ளூர இருந்து பார்க்கிறது தான். உள்ளூர் அந்த ஒரு டிராவல் நம்மளையே நம்ம முதல் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களை இழிவு பேசுறதோ இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், இதை கேட்காதீங்க, இதையே இப்படி பண்றீங்கிறப்போ உங்களுக்கான தேடல்களை நீங்க நம்ப தேவையில்லை. உணர்ந்தாலே போதும். அதை வழியை நோக்கி நம்ம போறப்ப பயணம் நம்மளுக்கு தெரியும். அதுவே ஆன்மீக பயணம். அருமை அருமை. இப்ப நீங்க உங்களுடைய ஆன்மீக பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனை சொன்னீங்க. உங்களுடைய ரிசர்ச்ல முதல்ல வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா நம்மளுடைய முருகன். ஸோ முருகனை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அதை பத்தி நீங்களே நேயர்களுக்கு சொன்னா இன்னும் அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. முருகர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த உலகத்திலேயே வச்சு மிகவும் அறிவான கடவுள் அப்படின்னா அது முருகர் தான். ஏன் முருகர் வந்து நம்மளுடைய சவுத்தை மட்டும் சூஸ் பண்ணாரு? ஏன் முருகரை வந்து சவுத்தை தாண்டி ஏன் தெரியல அப்படிங்கிறப்போ எல்லா தெய்வங்களுமே அவங்களுக்கான ஒரு எனர்ஜி பிளேஸை சூஸ் பண்ணாங்க. அப்போ தெய்வங்களுக்கும் நம்ம தேவைப்படுறோம், நமக்கும் தெய்வங்கள் தேவைப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் பேசப்படுது. மனிதன் எப்படி தோன்றுனா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அப்போ நிறைய கதைகள் இருக்கு, அதுல நிறைய ரிசர்ச் இருக்கு. அதில் நானும் ரிசர்ச்லாம் பண்ணினேன். மனிதனை கொண்டு வந்தவர்கள் அனுநாக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தெய்வங்கள் எங்கிருந்து வந்தாங்க? எல்லா தெய்வ கையிலையுமே ஒரு ஆயுதம் இருக்கும். அப்போ எங்கேயோ ஒரு போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட ஒரு போராட்ட குணம் இருக்கு. இப்போ இந்த முருகர் அப்படிங்கிறப்போ ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்க ஆறுபடை வீடு அவர் வச்சிருக்கிறார். இதையும் தாண்டி மலேசியால முருகருக்கு அங்க கோவில் இருக்கு. அங்க ஏன் கோவில் இருந்ததுன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததாகவும் அந்த குகைக்குள்ள போய் மக்கள் தஞ்சம் புகுந்ததுனாலையும் அங்க வந்து முருகர் காக்க வந்ததுனால அது இயற்கையா உருவான ஒரு கேவ். அப்போ முருகர் வந்து தனக்கான இடத்தை சூஸ் பண்றார். எல்லா கடவுள்களுக்கும் நம்ம தேவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லா கோயில்களையும் பார்க்குறப்போ எப்படி தெரியுது, அதோடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ முதலாளிக்கு தொழிலாளி தேவை. நல்ல சிறந்த தொழிலாளிக்கு முதலாளி உதவி செய்வார். அப்போ ஆஃபீஸ்க்கு போனாதான் சம்பளம். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் அதுக்கான சம்பளம் கிடைக்கும். அது வந்து நம்மளுடைய வேலையை பொறுத்தது, ஆளை பொறுத்தது. எவ்வளவு தூரம் கடவுளுக்கு நெருக்கமாக நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்போ கடவுளுக்கு பூஜை பண்ணுற பூசாரி நமக்கு முதல் வழியை விடணும். அப்போ அவரையும் நம்ம சரி பண்ணி வைக்கணும். இதே தான் அந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த ஆஃபீஸும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்று. இப்போ முருகர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறப்ப கார்த்திகை பெண்கள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, போய் ஒருத்தங்க கிட்ட போய் முருகரை விடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இது வந்து நான் பண்ணின ஒரு ரிசர்ச், ஒரு ஸ்டடி பண்ணினேன். அப்போது அங்கே போய் பார்க்குறப்ப 6 பெண்கள் இருக்கப்ப இந்த முருகர் என்ன செஞ்சார் அப்படின்னா 6 குளோனிங் பண்ணி தன்னாங்க கொடுத்தார். 7வது முருகன் எங்க? ஆமாம். ஏன்னா இந்த பூமியோடைய நம்பர் வந்து 7, 7ங்கிறது பிரபஞ்சம். முருகர் 6 கிடையாது, 7. இந்த உலகை ஆளுவதே முருகர் தான். அவர் வந்து இந்த சவுத், நம்மளுடைய இந்த சவுத் இருக்கு இல்லையா, அதில் பெரிய அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அவருடைய எனர்ஜி அப்படிங்கிறப்ப இந்த பூமியை தாங்கக்கூடிய எனர்ஜி முருகர். நம்ம கூட டைரக்டாக வந்து பேசக்கூடியவரும் முருகர். இவரோட சித்தராகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி இவர் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ 7வது முருகன் வேற எங்கேயோ ஒரு கிரகத்தில் இருக்கலாம், எங்கேயோ இருந்து நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போது அனுநாக்கிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுநாக்கிஸோடது படிக்கிறப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா சந்திரன் நம்மளை வந்து நோட்டமிட்டுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்மெல்லாம் ஏதோ அடிமைகள் மாதிரியும். அப்போ அந்த சந்திரன் மனோகரம் தான் நம்மளுடைய மூளையை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரோ நம்மளை செயல்படுத்திட்டு இருக்கப்போ முருகரால தான் தலைவிதியை மாற்ற முடியும். முருகான் அங்கதான் போய் உட்கார்றோம். எனக்கு இப்படி ஒரு விதி, ஒரு ஜாதக கட்டமே இருக்கு, முருகா எனக்கு இப்படி நடக்க போகுது, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அதை மாத்து அப்படின்னா ஒரு சக்தியால் அதை மாற்ற முடியும்னா முதலில் முருகன். அவருக்கு அது எப்படி முடியுது? எல்லா தெய்வங்களுடைய அழிவையும் நம்ம பார்த்தோம். முருகர் எங்கேயுமே அழியலை. ஆமாம், அவரு தான். அதனாலதான் அவரோட கிளவரோட கார்டன் நான் சொல்றது. அவர் தன்னை மாதிரியே ஒரு குளோனிங். அவருக்கு தெரியும் இந்த பூமியில் நான் தியாகம் பண்ண வரலங்கிறது தான் முருகர். எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நெல், போராடு, யாமிருக்க பயமேன்னு சொன்னது முருகர். அதனாலதான் மற்ற எல்லா தெய்வங்களுமே ஒரு பொறுமை காத்தாலும் முருகர் பொறுமை காக்க மாட்டார். உடனே கிடைக்கும். தண்டனை ஆனாலும் சரி, ஆசீர்வாதம் ஆனாலும் சரி, அதை உணர்ந்தால் மட்டுமே தெரியும். இதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னா உணர்றேன்னு தான் சொல்லணும். நம்பிக்கை வேறு, உணர்தல் வேறு.
நம்பிக்கைங்கிறது மாறிட்டே இருக்கும். நாளைக்கு இதை நம்புவேன், இன்னும் நான் நம்புவேன். உணர்தல்ங்கிறது அந்த ஃபீல் ஒரு தடவை தான். ஒன்ஸ் அது உள்ளுக்குள்ள நமக்குள்ள போயிடுச்சுன்னா அது நிலைச்சு நிற்கும். அப்போ அந்த உணர்வை முருகர் தான் தராரு. 7வது முருகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, கலியுக கடவுள் வருவார் அப்படின்னா 7வது முருகன் இங்க வருவார். அவருடைய நிழலே 6 முருகரை இவ்வளவு செய்யறப்ப ஆமா, 7வது முருகன் என்னென்ன செய்வார்? கேட்கும் போதே ஆச்சரியமாவும் இருக்கு, பார்க்கணுங்கிற ஆர்வம் வருது. எப்போ வருவாரு, எங்க இருக்காரு, அந்த மாதிரி. நீங்க வந்து ஒரு விதமான ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய கணிப்புப்படி எங்க இருக்கலாம், எந்த கிரகத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்கு? அவர் செவ்வாய் கிரகத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. மார்ஸ்ல கண்டிப்பா இருப்பார். ஓகே, முருகனுக்கே செவ்வாய் கிரகத்தை, முருகனுக்கே செவ்வாய் கிரகம். இன்னும் சொல்ல போனா மனிதர்களே செவ்வாய் கிரகத்திலிருந்து இங்க மாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. எதுக்காக மாற்றப்பட்டோம் அப்படின்னா, அனுநாகிஸ் வந்து நம்ம பூமியில தங்கத்துக்காக வந்தாங்க. அவங்களும் வேற்று கிரகவாசிகள், தங்கத்துக்காக வந்தாங்க. அவர்கள் மனிதர்களை உருவாக்கவில்லை, கடத்தி கொண்டு வந்தாங்க. அவங்க நம்மளுக்கு ப்ரொடெக்டும் பண்ணாங்க, கடத்தியும் கொண்டு வந்தாங்க. அப்போ எங்கிருந்து கடத்தி கொண்டு வந்தாங்கன்னா, முருகருடைய மார்ஸ்ல இருந்து தான் நம்மளை எல்லாம் கடத்தி கொண்டு வந்தாங்கங்கிறது ஒரு இது. அப்போ அதனாலதான் முருகர் போர்க்கடவுள், அதனாலதான் முருகர் கையில் ஆயுதம் ஏந்தி நம்மளை காக்க நிற்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப கூட மார்ஸ்ல வந்து உயிரினங்கள் இருக்கான்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் விரைவில் அதற்கான விடை கிடைக்குதான். இப்ப நம்ம முருகரை பத்தி பேசுறோம், செவ்வாய் கிரகத்தை பத்தி பேசுறோம். ஸோ முருகனுக்கான அந்த செவ்வாய் கிரகத்துக்கான ஒரு நட்சத்திரங்கள்னு ஒரு 3 நட்சத்திரங்களை நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா அஸ்ட்ராலஜி நீங்க நிறைய ரிசர்ச் பண்றீங்க. ஏன்னா ஆன்மீகமும் அஸ்ட்ராலஜியும் வேற வேற கிடையாது, எல்லாமே பிளானட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த முருகருக்கான 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் வரும், சித்திரை நட்சத்திரம் வரும், அவிட்டம். ஏன்னா இதுல பிறக்கிறவங்களுக்கு முதல் திசையே செவ்வாய் திசை. ஸோ உங்களுடைய ரிசர்ச் படி இந்த 3 ஸ்டார்ஸ் இருக்கிறவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், ஸ்டடீஸ் அவங்க எதை செலக்ட் பண்ணலான்னு இப்படி ஓவராலா ஒரு வியூ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அவிட்டத்துல இருந்து போகலாம். அவிட்டம் அப்படிங்கிறப்ப ரொம்ப இன்னசென்ட்டாக தான் முதல் பிறப்பாங்க. ஏன் அப்படின்னா, எடுத்தவொன்னே யாருக்கும் கோபம் வரப்போகிறது கிடையாது, காரணம் இருந்தால் தான் கோபம் வரும். அப்போது எப்படி கோபம் வரும்? இன்னசென்ட்டாக இருந்து தான் ஏமாந்து 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 ஒரு கட்டத்தில் அது ரௌத்ரமாக மாறும். நியாயக்கடவுள் நம்ம முருகர். அப்போ என்ன பண்ணுவார்னா, முதல் பொறுமை. எந்த உலகமும் அறியாதவங்க அவிட்டம். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ஈஸியாக ஏமாற்ற முடியும். அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படியே கொஞ்ச நாள் அவங்களுக்கு போகும். அவங்களுடைய டீனேஜ் வாழ்க்கையாகட்டும், வீட்டில் ரொம்ப திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, படிப்பில் மந்தமாக இருப்பாங்க, புரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க படிக்கிறது அவங்களுக்கு புரியாது, முக்கியமாக கணக்கு வராது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கப்போ, ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு ஃபார்முலாவை சொல்லி அதை சொல்கிறப்போ அந்த மைண்ட் ஏற்றுக்காது. இது அவங்க ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் படித்தாலோ, இல்லை சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாம் படித்தாலோ, ஹிஸ்ட்ரி படித்தாலோ நல்லா படிப்பாங்க. சயின்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, பாட்னி ஜுவாலஜி நல்லா படிப்பாங்க. ஏன் அப்படின்னா, எதிலெல்லாம் தேடல்கள் இருக்கோ, யாரோ ஒருத்தவங்க விதிச்ச ஒரு விதியை வந்து அவிட்டம் ஃபாலோ பண்ணாது. அதை தாண்டி அது ஏன்னு யோசிக்கிறப்ப அந்த கிளாஸை மிஸ் பண்ணுவாங்க. யாரோ போட்ட ஃபார்முலா அவங்க மைண்டில், ஏன்னா மனப்பாடம் செய்ய முடியாது அவிட்டத்தினால. ஒரு தேடல் இருக்கப்போ தன்னுடைய சொல், தன்னுடைய எண்ணங்கள் போட்டு படித்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. பெரும்பாலும் அவிட்டத்தில் இருக்கவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில். அவங்களுக்கு புரிதல், மக்களை பற்றி புரியறது லேட் ஆகும், படிப்பு புரியறது லேட் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூலில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு டம் ஸ்டூடெண்ட்டாகவும் பார்க்கப்படுவாங்க. ஆனால் இவங்களே தன்னுடைய படிப்பை சூஸ் பண்ணி ஒரு திசை மாறும். அவங்களுக்கு 18-19 வயசாயிரும். அந்த சின்ன வயசுலேயே அவிட்டம் வந்து எல்லா கஷ்டத்தையும் பார்த்துருவாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருவாங்க. அதாவது அந்த சந்தோஷத்தை கூட முழுசா அனுபவிப்பாங்களா அப்படின்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, அந்த சிறு வயதுல அவங்களால போராட்ட குணம் என்ன ஆகும்னா, தேங்கி 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 தயக்கத்திலேயே தான் இருக்கும். அப்போ ஒரு ஆயுதம் கையில வரும். அந்த ஆயுதம் தான் வந்து 20-22 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஆயுதமே கையில கிடைக்கும். அது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடுறப்போ 40 வயசு ஆகும் அவங்களுக்கு. அப்போ ஆள்ற ஒரு வர்க்கமா மாறுவாங்க அவிட்டம். அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு. படிப்பறிவு இருக்கா இல்லை வந்து வெளி உலக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா, அவிட்டத்துக்கு வெளி உலக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படிப்பறிவை விட பெருசா இருக்கும். அதனாலதான் அவங்க தான் அந்த தேடல்கள்ல போவாங்க.
இந்த அவிட்டம் ஆகட்டும், மிருகஸ்ரீஷம் ஆகட்டும், இந்த இப்ப நம்ம பேசின இந்த 3 நட்சத்திரமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் 2 ராசியில வரும். இப்ப அதே அவிட்டம் பாத்தீங்கன்னா மகரத்திலயும் வரும், கும்பத்திலயும் வரும். அதே மாதிரி மிருகசீரிஷன் பாத்தீங்கன்னா ரிஷபத்திலயும் வரும், மிதுனத்திலயும் வரும். இது சித்திரைன்னு பார்த்தோம்னா கன்னியிலயும் வரும், துலாத்திலயும் வரும். இந்த மாதிரி உடைப்பட்டு போகும்போது ராசியே வேறுபடுது. அப்ப குணாதிசயங்கள் வேறுபடுமா? மாறும். இது நீங்க சொல்றது இப்ப நீங்க சொன்ன அவிட்டம் மகரத்துல இருக்கக்கூடிய 2 பாதங்கள் உள்ள அவிட்டத்தினுடைய குணாதிசயம். கும்பத்துல இருக்கக்கூடிய 2 பாதங்கள் இருக்கிற அவிட்டத்தினுடைய குணாதிசயம் எப்படி? அவங்களோட குணாதிசயம் ரொம்ப பொறுத்து போவாங்க. பொறுமைசாலிகளா இருப்பாங்க. அவங்களுக்கும் இதை விட உலகம் தெரியாதவங்க அவங்கதான். மகரம் கூட எங்கேயோ பரவாயில்லன்னு நினைக்க முடியும். பட் கும்பத்துக்கு இன்னும் அடிகள் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னும் கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு 2 வகையாக இருக்கும். ஒன்று, பிறந்த வீட்டில் அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருந்துருச்சு, எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எல்லா லக்ஸரியும் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு புகுந்த வீட்டில் பெரும் பிரச்சனை காத்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ரவுத்திரம் ஒரு இடத்துல உடையணும், அது எங்கேயோ ஒரு இடத்துல உடையணும். இப்போ சின்ன வயசுல பெரும்பாலும் இந்த கும்பம் அவிட்டம்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள், தந்தை இழந்திருப்பாங்க, இல்லை தாய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, குழந்தைங்கள வளர்க்க முடியலன்னு யார் வீட்லயும் அதை போய் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவிட்டத்துக்கு நடக்கும். ஒரு மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்சஸ் கலவையா நடக்கும், அவமானங்கள் நிறைய சந்திப்பாங்க. அப்போ இது கவலைகளா தேங்கி, ஏக்கங்களா அவங்களுக்கு தேங்கி தேங்கி அது கோபமா மாறுறக்கே டைம் எடுக்கும். அப்போ அவங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இனி வரவங்களை நம்ம எப்படி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏற்றம் அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போய் எல்லாம் ஊர் சுத்தி காட்டுறது, வாழ்க்கையே அவங்க அப்பதான் வாழ்வாங்க. அப்போ அவங்களுடைய கோபம் எப்படி மாறும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா மாறும். கோபத்தை வார்த்தைகளால பெருசா கொட்டிட மாட்டாங்க, செயலால காட்டுவாங்க. ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான், போய் வாக்குவாதம் பண்ணி வார்த்தைகளை அதுவே டைம் வேஸ்ட்டுன்னு கூட அவங்க நினைப்பாங்க. இதே இது அம்மா அப்பா வீட்டில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அங்கே போய் புகுந்த வீட்டில் போய் பார்க்குறப்போ பல அநியாயங்களை சந்திப்பாங்க. அவங்க மேலே நிறைய சுமைகள் சுமத்தப்படும். அப்போது அந்த சுமையை வாங்கி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வெடிப்பாங்க பாருங்க. வெடிச்சா வெடிச்சது தான், திரும்பவும் அது சேர்ற கதை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே டைம் தான் வெடிப்பாங்க. அதுதான் கும்பத்துல இருக்க அவிட்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி பார்ட்னர்ஸ், அதாவது எந்த ராசியில இருக்கிற இல்லை நட்சத்திர பார்ட்னர்ஸ் இவங்க செலக்ட் பண்ணா லைஃப் இவங்களுக்கு இன்னும் பெட்டரா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த ராசி நட்சத்திரம்? பொதுவாகவே அவிட்டம் மிதுனத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது. மிதுனத்துல வரவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அது சஷ்டாஷ்டகம் 6, 8 அப்படிங்கிற சஷ்டாஷ்டகம் வரப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது வேற, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, லைஃப் பார்ட்னராக மாறுறப்போ ஏகப்பட்ட கிளாஷஸ் அவங்களுக்குள்ள வரும். ஏன்னா இது 2மே செவ்வாய். அப்போ இந்த மிருகசீஷம் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, இதெல்லாம் வரப்போ பயங்கரம் ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஒரு சிலர் சொல்லலாம், இல்லை நாங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிறப்போ உங்கள் கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் கூல் பண்ணிட்டு இருக்கு, இல்லை நீங்கள் அடக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சமயத்தில் வெடிக்க தான் போறீங்க. அது நடக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இது நடக்கும், இது நடந்துரும். அப்போ மகரத்துல இருக்கவங்க அவங்க ரிஷபத்து மேல ஒரு அட்ராக்ட் ஆவாங்க, ஆட்டோமேட்டிக் அட்ராக்ஷனா இருக்கும். கடகத்தை பார்த்தவன ஒரு அட்ராக்ட் ஆவாங்க, ஆனா கடகத்தை விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அவிட்டத்துக்கு யாரையுமே தன்னை இறுக்கி பிடிக்கிறது பிடிக்காது. முதல் அன்புக்கு மயங்குவாங்க, பார்த்தவன ஒரு அட்ராக்ஷன். அப்படிங்கிறப்போ கடகம் அந்த அன்பை பொழிஞ்சிட்டு என்ன செய்யும்னா இறுக்கி பிடிக்கும். அப்போ இங்க கோபம் வரும், இங்க வெடிப்பாங்க. இங்க வெடிக்கிறப்போ மேபி லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரிஞ்சிடுவாங்க, கல்யாணமே பண்ணினாலும் பிரிஞ்சிடுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீம். ஓவர் பாசத்தை ரொம்ப ஒரு நாய்க்குட்டியை தடவி கொடுத்தாலும் அந்த நாய்க்குட்டி ஓடி போயிடும் அப்படிங்கிறது கடகத்துக்கும் மகரத்துக்கும் பொருந்தும். அப்போ இவங்க ரிஷபம் அப்படிங்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல இருப்பாங்க. மேஷம் செட் ஆகும் அவங்களுக்கு, ஏன்னா மேஷம் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ மேஷம் செட் ஆகும் அவிட்டத்துக்கு. பெரும்பாலும் அவிட்டம் பொறுமைசாலிகள், அவங்களோட இடத்த யாரும் டச் பண்ணாம இருக்காங்க. அதே மாதிரி விருச்சகம் ஒரு அளவுக்கு செட் ஆகும், அதுக்கப்புறம் செட் ஆகாது. ஓகே, மகரம் அவிட்டம்லாம் வரவங்களுக்கு. ஏன்னா பொய் பிடிக்காது அவிட்டத்துக்கு. ஓரளவுக்கு பொய்யை என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க கிட்டேயே அது மாறுறப்ப அவங்களால அதை தாங்க முடியாது. வெளியில போய் என்ன வேணாலும் விருச்சகம் பண்ணிட்டு வரலாம், பட் இவங்க கிட்ட உண்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. யார் உண்மையா இருக்காங்களோ அவங்கள அவிட்டம் வச்சுக்கும், யார் உண்மையா இல்லையோ அவங்கள அவிட்டம் விட்டுருவாங்க. இப்போ இவங்க என்ன மாதிரி ஸ்டடீஸ் சூஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த படிப்பெல்லாம் அவங்க சூஸ் பண்ணா அவங்களுக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி? அண்ட் பர்டிகுலர்லி ஸ்போர்ட்ஸ் துறை இவங்க கை எடுக்கலாமா? கொஞ்சம் சோம்பேறி அவிட்டம்.
கொஞ்சம் சோம்பேறி. உடல் உழைப்பை போட்டாங்க அப்படின்னா தனக்காக போட மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க சொல்லணும், ஒரு யோகா பண்ணுங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யாராவது ஒருத்தவங்க தூண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ ஒரு குரு இருக்காங்கன்னா அந்த குருவுக்காக போவாங்க, தனக்காக போக மாட்டாங்க. இதே அது அந்த குருவோட கனெக்டிவிட்டி போயிடுச்சுன்னா சோம்பேறி ஆயிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க இழுத்துட்டு போகணும். ஆனால் அந்த வழியிலெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. பிரேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த. இவங்க பெரும்பாலும் யாருக்காவது வேலை செஞ்சுட்டு போயிடலாம். தனக்கான பிஸ்னஸ்ன்னு ஒன்று வச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் கிடப்பில் கிடக்கும். இதே இது இன்னொருத்தங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செய்யணும் அப்படின்னா கூட டெடிக்கேட்டடாக செய்வாங்க. அந்த கடமையை முடிச்சுட்டு, ஏன்னா அவிட்டம் வந்து தொட்டது தொடங்கக்கூடியது அப்படிங்கிறது தனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு. அவிட்டம் போற இடம் எல்லாம் தொடங்கும். இருக்கிறத விட போற இடம் நல்லா தனக்கு இருக்கும். எதுவுமே அவிட்டம் செஞ்சுக்காது. தனக்குன்னு பார்க்குறப்ப அது சோம்பேறி. மற்றவங்களுக்குன்னு பார்க்குறப்ப, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு இது நடக்க போகுது, அப்பா நீங்கள் வந்தால் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கங்கன்னு போனால் அருமையாக செஞ்சு வைப்பாங்க. ஆனால் அவங்க ரெடியானாங்களா, அவங்க தனக்காக ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது. ரிஷபம் மிருக ஸ்ரீஷம் அப்படின்னு போகிறப்ப இவங்க வந்து லைட்டாக கண்ணியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்ணி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, அதனால கண்ணியை சூஸ் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு வருது இல்லையா, அவங்க பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா இல்லையாங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு பாராட்டாவது பண்ணுனாங்களான்னு ஒன்று இருக்கும்.